அட்வான்ஸ் தமிழ் உரைநடை பகுதி பாடம் 2 ஈழம் வழங்கும் தமிழ் சாலை சாலினி இளந்திரையன். ஈழத் தமிழரின் பேச்சு முறையில் மலையாள ஒலிப்பு முறை கலந்துள்ளதை காட்டும் சொல். ஓர்டர். நம்ம இங்கிலீஷில் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். இது கேரளாக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஓர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஓவாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம காலேஜ் என்னன்னு சொல்லுவோம், காலேஜ் சொல்லுவோமா, அவங்க இதை கோலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் சொல்லுவோம் நம்ம, அவங்க ஓபீஸ் சொல்லுவாங்க. ஈழத் தமிழரின் பேச்சு நெல்லை மாவட்ட வழக்கம் காணப்படுத்துவதை தெரிவிக்கும் சான்று. வீட்டில் வைத்து பார்த்தேன். பேச்சு வழக்கில் உள்ள கீழ் குறித்த சொற்களுள் எது சாலை சாலினி இளந்திரையனரால் எம்மொழி என அறியப்படாத சொல்? முஸ்பாத்தி. சாலை சாலினி அவர்கள் குறிப்பிட்ட ஈழத்து வழக்கு சொற்கள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. இவர்களுள் ஒன்று யானையவரின் பொதுத்தன்மையிலிருந்து மாறுபட்டதாகும். அது எது? கீறுதல். கீறுதல் அப்படின்னா படம் வரைதல் அப்படின்னு அர்த்தம். இது பேனா, நாம் பேனான்னு சொல்லுவோம், அவங்க பேனைன்னு சொல்லுவோம். அதாவது ஈற்று எழுத்து ஆகாரம் ஐகாரமாக மாறுறது, மலை மலையாக மாறுது. இது தென்னெல்லை ப்ரொனன்சியேஷன். ஆமாம் அப்படின்றது ஈழத்தில் ஓமாம் அப்படின்னு மாறும். இதெல்லாம் இந்த பேனை, மலை, ஓமம் இதெல்லாம் ஒலிப்பு முறை மாறுதல். ஓகேங்களா? இந்த கீறுதல் மற்றும் படம் வரைதல் அப்படின்னு அர்த்தம். ஈழத்து பேச்சு வழக்கில் ஆகாரம் ஐகாரமாக ஒலிக்கப்படுவதை தெரிவிக்கும் சொல். இது பேனை. நாம் என்ன சொல்லுவோம், பேனா அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஈற்று ஆகாரம் ஐகாரமாக மாறி அவங்க பேனை அப்படின்னு சொல்லுவாங்க. சாலை சாலினியாரின் கீழுள்ள வாக்கியங்களுள் எது மாறுபட்ட அமைப்புடைய மொழி நடையில் அமைந்துள்ளது? சந்து வழியே போவோம் என்பதை சந்தாலே போவோம் என்கிறார்கள். இது வினை முடிவுகளிலும் வேற்றுமை உருபுகளை சேர்ப்பதிலும் கூட புதுமைகள் உண்டு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிப்பு முறை, அதாவது ப்ரொனன்சியேஷன். இதில் சிறிது மலையாள ஒலிப்பு முறை இருக்கும். முன்னாடியே பார்த்தோம். அதாவது ஆர்டர் அப்படின்றது அவங்க ஓர்டர் அப்படின்னு படிப்பாங்க மலையாளம். அதே மாதிரி தான் ஈழத்துலேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆங்கில தமிழ் சொற்களில் நமது ஆகாரம் அதே தான். அவர்களுக்கு ஓகாரமாகிறது. நாம் கவனிக்கிறோம், அவர்கள் அவதானிக்கிறார்கள். ஈழத் தமிழரின் பேச்சில் வேற்றுமை உறவு மாற்றம் உள்ளதை கீழுள்ளனவற்றுள் எது தெரிவிக்கிறது? சந்தாலே. சாலை சாலினியார் கருத்து அடிப்படையில் கீழுள்ளனவற்றுள் எது தவறு? தமிழகத்தில் இடமொழி வேறுபாடு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இடமொழி வேறுபாடு இருக்குது. நெல்லை தமிழ், தஞ்சை தமிழ், சென்னை தமிழ். அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மொழி வேறுபடும். ஈழத்தில் மலை என்னும் சொல்லாட்சியில் ஒலிப்பு பிறழ்ச்சி உள்ளது. இது சரியான கூற்று. ஈழத்தவர் குழந்தையை மரியாதை மிகுதி கொண்டு சொல்லால் அழைக்கிறார்கள். அவங்க குழந்தைங்களை கூட என்ன சொல்லுவாங்க, வாங்க போங்க அப்படி பேசுவாங்க. படம் படித்தல் என்னும் சொல்லாட்சி தமிழகத்திலும் தற்போது நிலவுகிறது. இதுவும் சரி. ஈழம் வழங்கும் தமிழ் என்னும் கட்டுரையிலுள்ள 2 வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றை பற்றிய முடிவுகளுள் எது சரியானது? வாக்கியம் 1, நமது சாக்கு போக்கு ஈழத்தாருக்கு சாட்டு. வாக்கியம் 2, நாம் கவனிக்கிறோம், அவர்கள் அவதானிக்கிறார்கள். இரு வாக்கியங்களும் பின்னணி பொருள் பொதித்த நடை கொண்டவை. ஈழத் தமிழர்கள் புதிய சொல்லாக்கங்களை பேச்சு வழக்கில் கொண்டுள்ளதென தெரிவிக்க சாலை சாலினியார் தரும் எடுத்துக்காட்டு எது?
திணைக்களம், அதாவது டிபார்ட்மெண்ட் அப்படின்றத தான் அவங்க வந்து திணைக்களம் அப்படின்னு தமிழ் படுத்தியிருக்காங்க. மறியல் அப்படின்னா சிறைச்சாலை அப்படி என்று பொருள். தேங்க்யூ.